திரு மாணிக்கமணி அவர்கள் திரு பாஸ்கருக்கு சிறிய விளக்கத்தை கொடுப்பார். அறிமுக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தர்மபுரியில் என்னுடைய வரலாற்றிலேயே ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி இது என்பதை நீங்கள் மாலை செல்லும் பொழுது உணர இருக்கிறீர்கள். கீழர் பாஸ்கர் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை எனக்கு கிடைத்ததற்காக நான் பெருமைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு மூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இத்தகைய ஒரு நிகழ்ச்சி தர்மபுரியிலிருந்து வேட்டூர் செல்லும் வழியில் குஞ்சாண்டியூர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கு திரு ராசிகேஸ்வரன் மகேஸ்வரி என்ற தம்பதியர் பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எனக்கு ஒரு நாள் முன்பாக தகவல் கொடுத்தார். குஞ்சாண்டியூரில் இவருடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, சிறுநீர் வழி தொடு சிகிச்சை. இது என்ன குறிப்பு சிறப்பு என்றால், சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். முழு ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன். கடந்த ஒரு 6 மாதங்களாக நான் எந்தவித மருத்துவரிடமும் மருத்துவத்திற்காக செல்வதில்லை என குறிப்பிட்டார். எனவே அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரை தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இது நம்முடைய மனித சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று கூறினால் மிகையாகாது. குறிப்பாக மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் என்று படைக்கப்பட்ட நமக்கு மருந்தில்லா மருத்துவம் என்றால் சற்று வியப்பி. இந்த மருத்துவ துறையில் அலோபதி மட்டுமின்றி ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி என பல அத்தனையோ மருந்துகளை உண்டு குணப்படுத்திக் கொண்டது. ஆனால் அக்குபஞ்சர், பிராணிக் ஹீலிங் இவையெல்லாம் மருந்து மாத்திரை இல்லாமல் நம்முடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியவை. ஆனால் பெருமதிப்பிற்குரிய கீழர் பாஸ்கருடைய இந்த விதிமுறைகளும் வழிமுறைகளும் இருக்கிறது. இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது. நான் குறிப்பிட்ட அக்குபஞ்சர் ஆகட்டும், பிராணிக் ஹீலிங் ஆகட்டும், வேறு ஒரு மூலமாகத்தான் நாம் நம்முடைய உடம்பை குணப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் தற்பொழுது பெருமதிப்பிற்குரிய கீழர் பாஸ்கர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த விதிமுறைகளை யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அதை அவர்கள் தாங்களே தீர்த்து கொள்ள வழி குறிப்பிடுகிறார். ஆனால் இவர் தன்னுடைய அறிவிப்பில் குறிப்பிட்டிருப்பது போல இன்று உங்களில் பலருக்கு பல ஐயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இது குணமாகுமா, அது குணமாகுமா, இதற்கு என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது. ஆனால் இவர் தம்முடைய உரையை முழுவதுமாக மாலை 4 மணி வரை முடித்து அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய பல்வேறு ஐயங்களுக்கு இவருடைய சொற்பொழிலிருந்து உங்களுக்கு விடை கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் மனித சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மருந்து மாத்திரையிலிருந்து இத்தகைய ஒரு புதிய முறைக்கு வருவது அறிந்து அத்தகைய நிலையில் நீங்கள் இங்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் பெயர் பெற்றவர்கள் என்பதை தெரிவித்து, இது உங்களுக்கு சிறப்பாகப்பட்டால் பயனுடையதாக இருக்கின்றது என்று நீங்கள் தெரிவித்தால் மீண்டும் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை தர்மபுரியில் இத்தகைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்து, இன்று நீங்கள் 6 மணி நேரம் முழுமையாக உங்களுடைய காதுகளை கொடுத்து இந்த செய்திகளை வாங்கி முடிந்தால் வீட்டிற்கு போய் குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இங்கு புத்தகங்கள் விற்கப்படுகின்றன, சீடிகள் விற்கப்படுகின்றன. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ செலவு செய்கிறோம். நம்முடைய உடல் நலனுக்காக செலவு செய்யக்கூடிய இந்த செலவை நீங்கள் வாங்கி ஆகணும் என்று நான் குறிப்பிடவே இல்லை. அவைகள் விற்பனைக்கு உள்ளன, உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என கருதினால் நீங்கள் அவற்றை வாங்கி பயன்படுத்தலாம் என தெரிவித்து, நீங்கள் உண்மையில் இன்று கொடுத்து வைத்திருக்கிறீர்கள், எனவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை மாலையில் உணர்வுகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அவரை தொடருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று என்று குறிப்பிட்டார்கள். இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் ஒரு மிகப்பெரிய தர்ம சிந்தனையாளர், நல்ல நோக்கமுடையவர்,
பொது நிகழ்ச்சிகளுக்கு, குறிப்பாக ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த மண்டபத்தை கேட்கிறோம் அப்பொழுதெல்லாம் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய அமைப்பின் சார்பாக நன்றி பாராட்டவும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள். இவரை கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். இவர் ஒரு சாயிக்கு ஓட்டி தம்முடைய பெருச்சார் கவுண்டர் பெட்டியில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளாக அங்கே ஒரு இலவச மருத்துவமனையை நடத்தி கொண்டிருந்தார். யாரும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டியதில்லை. நேராக வர வேண்டியதுதான். டாக்டர் இருப்பாங்க, நர்ஸ் இருக்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கொடுத்துருப்பாங்க. அத்தகைய ஒரு பரந்த நோக்கமும் சமுதாய சிந்தனை இருந்ததுனால தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. கடவுள் அவருக்கு இந்த வரப்பிரசாதத்தை வழங்கியிருக்கின்றார். அவரையும் நான் அவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்து நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா உங்களும் நிறைவேறுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி தருமபுரியில் இங்கு ஏற்பாடு செய்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்குவோம். மற்றும் விவேகானந்தா அறக்கட்டளை தலைவர் குரு ராவ் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ பேசிட்டு போன பொது உள்ளங்கள் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அன்னை கஸ்தூரி சேவா சங்கம் வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு நன்றி. பிஎஸ் ஸ்டடி சென்டர் ஹரிகிருஷ்ணா ஐயா அவர்களுக்கு நன்றி. ஸ்ரீராம் பிரான்ஸ் மளிகை ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் ஸ்ரீ அம்மன் பிரிண்டிங் அண்ட் பைண்டிங் பாபு ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்படி பல ஐயாக்களும் பல அம்மாக்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் ஏற்கனவே ஒன்பாடி கோயில்கள் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஐயாக்கள் ஒன்று சேர்ந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு நடத்தியிருக்காங்க. அதனால நாம் எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் நாம் நன்றி தெரிவிச்சுக்குவோம். வாழ்க வைக்கிறோம். நமக்கு நோய் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு டாக்டர் போய் பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டர்களும் ஊசி போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. லேடியம், பொடி, அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, வைக்கி, கால்கிளை, டச்கிளை, மேக்னட்டோதெரப்பி, இயற்கை வைத்தியம், இந்த மாதிரி நிறைய வைத்தியத்தை பார்க்குறீங்களா? எல்லாம் போயிருப்பீங்க இது வரைக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற இந்த வைத்தியத்துல மருந்தே கிடையாது, மாத்திரை கிடையாது, இந்த நாடி பிடிக்கிற வேலையெல்லாம் இல்லை. வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். பிளட் டெஸ்ட் இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லை, செலவு இல்லைங்க. ஆனா எல்லாரும் நோய் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஊசி போட மாட்டாராமா, மருந்து கொடுக்க மாட்டாராமா. இன்னொரு ரகசியங்க, உங்க நோயை பத்தி என்கிட்ட சொல்லவே வேண்டாம். பொதுவாக என்ன பண்ணுவீங்க? நோய் வந்தா டாக்டர்கிட்ட போயிட்டு உட்காந்து முதல்ல வாயை போட்டு, ஐயா 2004 முதல்ல பாத்ரூம்ல வலிக்க விடுங்களா அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நோயுடைய கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். டாக்டர் காலில் ரத்தம் வரும், இது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. MRI டெஸ்ட், ஸ்கேன் போடலாம். அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரது 4 நாள் ஆகும். ஒரு 10,000 செலவாகும். அதுக்கப்புறம் டாக்டர்கள், பெரிய டாக்டர்கள், கேன்சர் டாக்டர்கள் ஒன்றா சேர்ந்து உட்காந்து உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, வாழ்வுக்குலாம் நீங்க கண்ட்ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு மருந்து மாத்திரை வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷமா சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம எப்படி குணமாகும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா உங்க நோய்களை சொல்ல வேண்டாம், மருந்து மாத்திரை கொடுக்கறது இல்லை. அப்ப என்னதான் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா
நான் இந்த மாதிரி டேபிள்ல மைக் பிடிச்சி பார்ப்பேன். நான் தொடர்ந்து 6 மணி நேரம் பேசுவேன். இதை நீங்க எல்லாம் கேட்கணும். இதான் ட்ரீட்மெண்ட். ஹலோ, விளையாடுறீங்களா? நோட்டீஸ் ஏதோ ட்ரீட்மெண்ட் போட்டாங்கன்னு இருக்கிற வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு ஞாயிற்றுக்கெல்லாம் வைக்காம நடுநேரத்தில் வச்சு விட்டு நாங்கெல்லாம் வேலையை போக எடுத்து வந்து உட்கார்ந்தா நீ என்னமோ தனியாலாம் வேலை மேல உட்காந்துட்டு 6 மணி நேரம் மொக்க ஓடுதியாமா? நாங்கெல்லாம் உட்காந்து கேட்கணுமா? இதுக்கு பேசாம நான் நோயோடவே எடுத்துட்டு போயிடுவேன். இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான சில பேர் நினைக்கிறது உண்டு. எனக்கு தெரியுது. ஒரு மிமிக்ரி எல்லாம் கிடையாதுங்க. இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் கிடையாது. குரூப் டான்ஸ் எல்லாம் கிடையாது. நான் மட்டும் தான் பேசுவேன். எப்படி நீங்க மேல மேல உட்கார்ந்து மைக் பிடிச்சி 6 மணி நேரம் பேசினா என்னோட நோய் எப்படி குணமாகும்னு யோசிக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு. அது ஒரு திரவத்தை சுரப்பி. அந்த திரவம் சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில கட்டி, கிட்னியில கல்லு, இப்படி எல்லாமே குணப்படுத்துதுங்க. அந்த சுரப்பியோட பேர் என்ன? அது உடம்புக்குள்ள எங்க இருக்குது? அது என்ன திரவத்தை சுரக்குது? அந்த திரவம் எப்படி இத்தனை நோயை குணப்படுத்துது? அந்த சுரப்பியை எப்படி சுரக்க வைக்கிறதுக்கு ரகசியம் எனக்கு தெரியுங்க. எனக்கு எந்த நோயும் வராது. வந்தா நான் எந்த டாக்டரையும் பார்க்க மாட்டேன். அந்த சுரப்பியை சுரக்க வச்சு நானே குணப்படுத்திக்குவேன். நான் எவ்வளவு தெளிவா சொல்றேன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசிய வித்தையை இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும், படிச்சவங்க, படிக்காதவங்க, சயின்டிஸ்ட், டாக்டர், நோயாளி, சின்னவங்க, பெரியவங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்ல சிம்பிளா நான் சொல்லி கொடுக்கறதுக்கு 6 மணி நேரம் ஆகுங்க. இந்த கிளாஸ் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா உங்க அம்மா, அப்பா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி கிட்ட பொறுமையா அக்கறையா உட்கார்ந்து பொறுப்பா சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து போறேன். இப்ப ஆரம்பிச்சோம்னா ஒரு 11:30 மணிக்கு முடிப்பாங்க. 11 to 12 பிரேக். ஒரு மூலிகை டீ சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு யூரின் போயிட்டு மறுபடியும் வந்து உட்காருங்க. 1/2 மணி நேரம் பிரேக். 12 மணிக்கு ஆரம்பிச்சா 1:30 மணிக்கு முடியும். 1:30 இருந்து 2:30 சாப்பாடு டைம், சாப்பிட்டு வரையும். 2:30க்கு ஆரம்பிச்சா 4:30 மணிக்கு முடியும். 4 இருந்து 5 மறுபடியும் டீ டைம். 5 மணிக்கு திரும்பி வந்தீங்கன்னா 5 மணிக்குள்ள ஸ்பீச் முடிச்சிடுவேன். 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் யாருக்கு எவ்வளவு கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், பதில் சொல்றேன். அது நைட்டு 9 மணி ஆனாலும் சரி, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா சந்தேகத்துக்கும் பதில் சொல்லாம போக மாட்டேன். உங்க சந்தேகத்தை கேட்டோன்னே திருச்சி வீட்டுக்கு போயிடக்கூடாது. மற்றவங்க சந்தேகத்துக்கும் நான் எப்படி பதில் சொல்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு ஒரு சந்தேகம் போக்கிட்டுக்காங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கிறதுக்கு இப்பவே மனதை தயார் பண்ணிக்கங்க. ஒரு வேலை டூ வீலர்ல, கார்ல, ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து யாராவது வர சொல்லிட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த வீட்டுல இருங்க, மனதை எப்படியாவது சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மனதை போய் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேர் இருக்காங்க 4 மணிக்கு முடியுங்கிற எண்ணத்தோட உட்காந்துருப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா கவனமாக அங்கே போயிடும். எவ்வளவு நேரத்தில் இருக்கோ அவ்வளோ ரகசியம் புரிஞ்சுக்கலாம். என்னங்க மருந்து தர மாட்டேங்க, மாத்திரை தர மாட்டேங்க, பேசினா எப்படி நோய் குணமாகும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு நான் பேசி முடிப்பேன்னு சொல்ல பார்த்தீங்களா? 6 மணி வச்சுக்கல, எல்லாம் பேசுறதோட 6 மணி. இங்க யாராவது சர்க்கரை நோயாளி வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை நோயே கிடையாது. சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடலாம் சொல்லிருப்பாங்களா? இன்னைக்கு 6 மணிக்கு அப்புறம் நீங்க இனிப்பு சாப்பிடலாம், வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடலாம், ஒண்ணுமே ஆகாது. பிபி இருக்கிறவங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலாம் சொல்லிருப்பாங்களா? நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா? இன்னைக்கு 6 மணிக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலாம், வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணுமே ஆகாது. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க இன்னைக்கு 6 மணிக்கு அப்புறம் 3 நேரமும் உருளைக்கிழங்கு போட்டாலே சாப்பிட்டாலும் ஒண்ணாங்க. தோல்ல நோய் இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிடலாம், கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க என்ன பழகால தேங்காய் சாப்பிடலாம். இப்படி இது வரைக்கும் யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டே நோய் குணப்படுத்தலாம். ஆனா ஒன்றை மட்டும் சாப்பிடலாம், என்ன தெரியுங்களா? மருந்து மாத்திரை மட்டும் பண்ணலாம். அதனால ஒவ்வொருத்தரும் தயவு செய்து, ஒரு அதிசயமான விஷயமா இருக்கும், ஆரம்பத்துல சில பேருக்கு புரியாது, போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க செய்ய வேண்டிய உதவி என்னன்னா, தயவு செய்து நான் பேசுற
கேளுங்க. அதுக்கு ஒரு உதவி செய்யுங்க. செல்போன் இருந்தா சைலண்ட்ல போடுங்க, இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, எனக்கு தான் சிரமம். இப்போ பிடிச்ச மைக் பிடிச்சவன் நான் ஒரு 7 மணிக்கு பேச போறேன். எனக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சேர்ல உட்காருங்க, ஜாலியா உட்காந்து நான் பேசுறதை கேட்குறீங்க. தூக்கம் வந்தாலும் தூங்கிக்கிறீங்க. கொரட்டை மட்டும் விட்டு மக்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க. பாவம், அவங்க கேட்டு போவாங்கல்ல. நான் எதிர்க்க மாட்டேன். இந்த சிகிச்சையில எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. முதல்ல சொல்லிடுறேங்க, வெறும் பேச்சு மட்டும்தான். நான் யாருடைய நோயை குணப்படுத்த போறதில்ல, நீங்க தான் உங்க நோயை குணப்படுத்திக்க போறீங்க. எனக்கு ஒரு நோய் வந்தா நான் எப்படி குணப்படுத்துவேன்னு சொல்லுவேன். நீங்க காதல் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க நோயை குணப்படுத்திக்க போறீங்க. ஸோ மருந்து மாத்திரை கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, பல பேர் மருந்து மாத்திரை நம்பி கூட வந்திருப்பாங்க. அதனால தயவு செய்து நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேளுங்க. மறுபடியும் சொல்றேங்க, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஐயாக்களுக்கும் நன்றி தெரிவிச்சு நான் நேரடியாக ஆரம்பிக்கிறேன். நான் பேசுற